அன்யாசே ஆர்மீஸ். இன்றைக்கி நம்ம லவ் இஸ் மை டெஸ்டினியோட 4th பார்ட் பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ கீப் சப்போர்ட்டிங் டா அண்ட் நேத்து தேங்க்ஸ் டா. ஓகே, இன்றைக்கி நேற்று என்ன பாட்டில் விட்டோமோ அதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். லாஸ்ட் பார்ட்டில் என்ன பார்த்தோன்னா, டேயாங்கோ ஒயனும் அந்த ஹிஸ்டாரிக்கல் ஏரியாவில் ஒரு மூன் லைட் டைமில் டேயாங் ஒயனுக்கு ப்ரொப்போஸ் பண்ணுற மாதிரி ஹேண்ட்ஸில் ஃப்ளார்ஸோடு நின்றுட்டு இருந்திருப்பான். ஸோ அதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஒயன் ரொம்ப ஐஸ் ஃபுல்லாக எதிர்பார்ப்பு. அப்படியே ஒயன் டேவை மட்டும் பார்த்துட்ருக்கா, ஒரு மாதிரி மெஸ்மரைஸ் ஆகி. அப்போ டேயாங் அப்படியே சிரிச்சுக்கிட்டே அந்த ஃப்ளார்ஸை நீட்டுற மாதிரி வரான். ஸோ அந்த டைமில் எல்லா சோல்ஜர்ஸும் ஒயனை சுற்றி வளைக்கிறாங்க. அப்போ டேயாங், இந்த தேச துரோகியை எல்லோரும் அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஒயனுக்கு பெரிய ஷாக். அப்படியே ஒயன் டேவை பார்க்குறா, ரொம்ப ஷாக்காக. டேயோட ஃபேஸ் ஒரு மாதிரி ஸ்பிட் பண்ணிகிட்டே ஒயனை பார்த்துட்டு, என்ன பார்க்குற, ஒன்று பிடிச்சாச்சு அப்படின்னு சொல்கிறான். ஒயனுக்கு ஒன்றுமே புரியல. அண்டு டேயாங்கா அப்படின்னு சொல்கிறா. இதுக்கு மேலே நடிக்காத அப்படின்னு ஒரு மாதிரி ஸ்மெக் பண்ணிவிட்டு டே சொல்கிறான். ஒயனுக்கு ஒன்றுமே புரியல. அவள் கண்ணு ஃபுல்லாக டியர்ஸாக இருக்குது. அண்டு அவளுக்கு என்ன ரீசன்னே புரியல, எதுக்கு அரெஸ்ட் பண்ணுறாங்க ஒன்றும் புரியல. ஆனால் தேச துரோகின்னு சொன்னது அவளுக்கு ஒரு மாதிரி இருக்குது. பட் டே இந்த வார்த்தையை சொன்னது ஒரு மாதிரி டேவை அப்படியே பார்த்துட்டே இருக்கா. அவளோட வேர்டு ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகி நின்று போச்சு. அப்படியே அவளை கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க சோல்ஜர்ஸ் எல்லோரும் அரெஸ்ட் பண்ணி. அந்த டைம் டே முன்னாடி போயிட்டுருக்கான். ஒயனோட மொத்த உலகமும் உடஞ்சி போன மாதிரி அவள் கண்ணை ஃபுல்லாக டியர்ஸ் அப்படியே ஃபால் ஆகிட்டே இருக்குது. அவள் நடந்து போயிட்டுருக்கா. பட் அவளோட பாடியில் சோலே இல்லை. அந்த லெவல் அவள் ரொம்ப உடஞ்சி போயிருக்கா. அதே மாதிரி அன்னைக்கு ராஜசபை கூடுது. அந்த நைட் டைமில் அவசர ராஜசபை கூட்டி அப்போ சொல்கிறாங்க, டேயாங் தான் அடுத்த கிங். ஸோ கிங் இன்னைக்கு வரல, டே தான் அதுக்கான தீர்ப்பு கொடுக்க போகிறாரு. கிங்கோட சிம்மாசனத்தில் உட்காந்துட்டு டே சொல்கிறாரு, இந்த தேச துரோகிக்கு மரண தண்டனை விதிக்கிறேன்னு சொல்கிறாரு. ஸோ அப்படியே டேயாங் வந்து முழிக்கிறாரு, ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டு, இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறாரு. பார்த்தா இவ்வளோ நேரம் வந்துட்டு இருந்த அந்த ட்ராமாட்டிக் சீன்ஸ் எல்லாம் மறைஞ்சிருச்சு. இப்போ கரண்டில் இருக்கார் டேயாங். அவர் கண்ணு ஃபுல்லாக டியர்ஸ். நான் தான் ஒன்று கொன்னேனா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ரொம்ப அவரோட ஹார்ட் ஃபுல்லாக பெயினாக இருக்குது. ஒயனை பார்த்துட்டே இருக்கார். அப்படியே அவர் கண்ணில் டியர்ஸ் வளைஞ்சு போயிட்டே இருக்குது. எதுக்காக அவர் அந்த தண்டனை கொடுத்தாருனே அவருக்கு தெரியல இன்னும். ஏன்னா இன்னும் முழுசாக அவருக்கு எதுவுமே ஞாபகம் வரல. இது மட்டும்தான் மொத்தத்தில் தெரிஞ்சிருச்சுட்டே தான் வந்து ஒயனுக்கு இந்த தண்டனை கொடுத்ததுன்னு. அப்படியே ஒயனை பார்த்து ரொம்ப அழுதுட்டுருக்காரு. அழுதுட்டுருக்கும்போது கத்துறாரு, ரொம்ப ஷவுட் பண்ணுறாரு. ஷவுட் பண்ணும்போது வெளியே இருக்க செக்யூரிட்டி கார்ட்ஸ்க்கெலாம் வந்து இந்த சவுண்ட் கேட்டுருச்சு. ஸோ எல்லோரும் வராங்க. வந்துட்டு டேவும் ஒயனும் இந்த மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு கடகடன்னு எல்லாருமே ஹாஸ்பிட்டல், அதாவது ஆம்புலன்ஸ் கால் பண்ணுறாங்க. எல்லோரும் ஆம்புலன்ஸ் அரைவ் ஆகுது. இவங்க 2 பேரையும் போய் அட்மிட் பண்ணுறாங்க. பிகாஸ் ஆஃப் த ஃப்ரீசர் ரூம் அங்கே ரொம்ப சில்லுன்னு இருந்தனால, டெம்பரேச்சர் ரொம்ப டவுன் ஆனனால ஒயன் இன்னும் எந்திரிக்கவே இல்லை, அன்கான்ஷியஸில் இருக்கா. டேக்கு வந்து லைட்டாக ஃப்ரீஸ் ஆயிருந்தது. இப்போ கொஞ்சம் அவருக்கு ஃபஸ்ட் எய்ட்லாம் பண்ணோன்னே சரியாயிடுச்சு. ஸோ அவர் வந்துட்டு ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ரூம் போகிறாங்க. அவளை அட்மிட் பண்ணியிருக்க அந்த பிளேஸ்க்கு. பார்த்தா நீங்கள் நல்லா படுத்துட்ருக்கீங்க, இன்னும் அன்கான்ஷியஸில் தான் இருக்கீங்க, எந்திரிக்கவே இல்லை. அப்போ பக்கத்தில் வந்துட்டு, போன ஜென்மத்தில் நான் தான் உன்னை கொலை பண்ணேனா, நான் தான் எல்லாத்துக்கும் ரீசனில், இனி இந்த மாதிரி நடக்காது ஒயன், எப்பயும் கிட்ட கூட வர மாட்டேன், என்ன மன்னிச்சிருவேன். எதனால் நான் அப்படி பண்ணேன்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் பண்ணது தப்புன்னு மட்டும் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு டே ஒரு மாதிரி பேசிட்டு அந்த இடத்த விட்டு போகிறாரு. ஒயன் கண்ணிலேருந்து ஒரு மாதிரி டியர்ஸ் ஃபால் ஆகி போயிட்டுருக்கு. அவள் அன்கான்ஷியஸில் தான் ஸ்டில் இருக்கா. அப்புறம் கொஞ்ச நாள் போகுது. ஒயன் வந்து இன்னும் மியூசியத்துக்கு வரல. டே அவரோட மியூசியமில் இருக்கார். பட் ரொம்ப ப்ரோக் ஆகி அதே மாதிரி தான் இருக்கார். இப்போ முன்னாடி மாதிரி எல்லார்ட்டையும் ஸ்ட்ரிக்டாக கூட பேசுகிறதில்ல, பேசவே மாட்டேங்கிறாரு. அந்த ரூம்குள்ளே இருக்கார். அவரோட வீட்டுக்கு போவார். அண்ட் ஆல்சோ இந்த மியூசியம் வருவார். மற்ற எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாரு, அமைதியாகவே இருக்கார். ஒயனை பார்த்தா அங்கே ரொம்ப அன்கான்ஷியஸில் போயிருந்தனால ஒரு ஃபியூ டேஸ் அவள் லீவ் எடுக்க வேண்டியது இருந்திருக்கும். ஸோ லீவும் எடுத்துருந்துருப்பா. ஒரு 1 வீக் கழித்து, ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் வந்துட்டு தான் இருக்காங்க. 1 வீக் கழித்து ஒயன் வர ஆரம்பிக்கிறா. ஒயன் வந்து ஃபஸ்ட் டேவே டே எங்கேருந்து தேடுறா. டே அப்படியே தேடிட்டே போகிறா. அப்போ வந்து டே அந்த இடத்துல மியூசியமில் புது திங்ஸை எடுத்து வச்சிட்ருக்க அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இந்த எக்ஸ்ட்ரா திங்ஸ் எல்லாம் நீங்கள் தான் எடுத்து வைக்கணும். அண்டு இதை வேறு யாரும் ஹேண்டில் பண்ணாமல் பார்த்துக்குங்க
ப்ளீஸ் இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமானது அப்படின்னு ஒரு மாதிரி டல்லாக பேசுகிறாரு. ஒயன் இதை பார்த்துட்ருக்கா. பார்த்துட்டு பின்னாடி இருந்துட்டு பே அப்படின்னு சொல்லி கத்துறா. டே வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷாக்காகி அப்படி திரும்புகிறாரு. ஒயன் அப்படின்னோடனே ஆமாம் வந்துட்டேனே சார், எப்படி இருக்கீங்க, நான் இல்லாமல் ஜாலியாக இருந்திருப்பீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அப்போ டே வந்து ஒரு மாதிரி வியர்டாக பார்த்துட்டு ஒயன் இந்த மாதிரி விளையாட்டுலாம் வச்சுக்காத, நீ போய் உன் லெசன்ஸை கவனி அப்படின்னோடனே சார் நீங்கள் தான் லெசன் சொல்லி தரணும், நீங்களே இல்லாத போது எப்படி அப்படின்போது ஒயன் புரிஞ்சுக்கோ, நான் சொல்லிக் கொடுக்கல, இப்போ உங்களுக்குன்னு அசிஸ்டண்ட் ஒருத்தவங்களை வச்சுருக்கேன், அவங்க உங்களுக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, நான் என்னோடய ரூமுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அவரோட கேபினுக்கு போயிட்டாரு. போயிட்டு கரெக்டாக ஒயனை பின்னாடியே பேசிட்டு வந்துட்டுருக்கா. மூஞ்சில் அடித்த மாதிரி டோரை க்ளோஸ் பண்ணிட்டாரு. ஒயன் வந்து சிரிச்சுக்கிட்டே போறியா போ அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு ஜாலியாக போய் திரும்பி எல்லாம் லெசன்ஸ் எல்லாம் கவனிச்சிட்ருக்கா. அண்டு கேஃபேட்டேரியா. ஸோ ஆஸ் யூஷுவல் இன்றைக்கி டே வந்து டீ குடிக்கலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்திருப்பான். அந்த டைம் அவன் தனியாக உட்காந்து டீ குடிச்சிட்டு இதை யோசிச்சுட்டே இருக்கான். அவன் மைண்ட் தாட்டை ஒயனை இந்த ஜென்மத்தில் நான் எந்த விதத்துலையும் கஷ்டப்படுத்திடக்கூடாது, போன ஜென்மத்தில் தேங்கா நீ ரொம்ப பெரிய தப்பாக பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் தாட்ஃபுல்லாக அவன் பண்ண தப்பில் மிஸ்டேக்கில் மட்டும்தான் இருக்குது. பட் ஒயனை பொறுத்த வரைக்கும் அது எதுவுமே இல்லை, அவளுக்கு அந்த மாதிரி எதுவுமே ரிமெம்பர் ஆகலை போல். ஸோ என்ன பண்ணுறான்னா பின்னாடியே சுற்றிக்கிட்டே இருக்கான். அப்படியே கரெக்டாக அந்த கெஃபிட்டேரியாவில் அவரோட டேபிள் முன்னாடி வந்து உட்காந்துக்கிட்டு சார் ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்றா. அப்போ வந்து இல்லை நான் குடிச்சிட்டேன் நான் கிளம்புறேன் அப்படிங்கும்போது சார் நில்லுங்க என்ன நீங்கள் என்னை பார்த்தாலே பயந்து விட்றீங்க, ஓ அவ்வளோ பயமாயிடுச்சு என்னை பார்த்து, சார் நான் ரொம்ப நல்ல பொண்ணு தெரியுமா, கேட்டு பாருங்கள் வெளியே அப்படின்னு சொல்கிறா. வயன் நீ நல்ல பொண்ணு தான், நான் இப்போ கிளம்பணும்னு நினைக்கிறேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் பாட்டுக்கு பின்னாடி டே பாட்டுக்கு பின்னாடி போக ஆரம்பிச்சிட்டான். ஒயன் பின்னாடியே போயிட்டுருக்கா. சார் நில்லுங்க, எனக்கு இந்த கொஷினுக்கு ஆன்சரே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டேக்கிட்டே போயிட்டுருக்கா. அப்படியே அவனோட ஷோல்டர் பக்கம் ஒயனோட ஷோல்டர் வரசுற மாதிரி. ஒயன் வந்து கொஞ்சம் குட்டியாக இருப்பாள். ஸோ அதனால் டேயோட ஷோல்டரை லைட்டாக டச் பண்ணுற மாதிரி போகிறா. டே வந்து அப்படியே மூவ் பண்ணிட்டான். டிஸ்டன்ஸ் விட்டு எதாக இருந்தாலும் கேளுங்க அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, பிகாஸ் ஒயனுக்கு எதுவுமே ஞாபகம் வரல அப்படின்னு. நேற்று ரொம்ப கேர் பண்ணிக்கிட்டாரு, அதனால தான் பின்னாடி வரா போல் அப்படின்னு நினச்சிட்டு, அதாவது டே கேர் பண்ணனால தான் ஒயன் பின்னாடி போயிட்டுருக்கா அப்படின்னு இவராக நினச்சிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நேற்று பண்ணது எல்லாமே உங்களோட ஹெல்த்துக்காக தான், மற்றபடி ஓவர் அட்வான்டேஜ்லாம் எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஒயன் இதெல்லாம் யோசிக்காம ஓ அப்படியா இட்ஸ் ஓகே சார் அடுத்து. அப்போ பார்த்தா ஒயன் அப்படியே சார் அப்படின்னு போயிடுறா. டேவும் வந்து கவனிக்காமல் அவன் பாட்டுக்கு போயிடுறான். ஒயன் இதே மாதிரி ஹாஸ்டலுக்கு வரா அமைதியாக மூஞ்சி ஒரு மாதிரி தொங்க போட்டுட்டு. அப்போ யூமின் கேட்குறா என்னாச்சு ஒயன் ஒரு மாதிரி அமைதியாக இருக்க இன்னைக்கு, அப்படி இருக்க பொண்ணு இல்லையே நீ அப்படின்னோடனே அதுவா இந்த டே சார் என்னை பார்க்கவே மாட்டேங்கிறாரு அப்படிங்கும்போது யூமின் அப்படி பார்த்துட்டு டேங் சார் ஒன்று பார்க்கணுமா அப்படின்னோடனே ஆமாம் என்ன அவர் பார்க்கணும், அதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது யூமின் அப்படியா அதுக்கு நீ அவர் பின்னாடியே போ, அவரை டார்ச்சர் பண்ணு, அப்போ வந்து என்ன வந்தாலும் உன்னை பார்த்து தானே ஆகணும் அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் இல்லை அதை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் மார்னிங் விடிஞ்சா கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. மியூசியமில் எல்லோரும் இருக்காங்க, அந்த அசிஸ்டண்ட் இருக்கார். பட் இன்றைக்கி டேவோட அந்த கேபினை எட்டி பார்த்தா டேயை காணோம். கேட்டால் இன்றைக்கி டே சார் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எனக்கு அவாய்ட் பண்ணுறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு தலை வலிக்குது, இல்லை எனக்கு வயிறு வலிக்குது, இல்லை அது அப்படின்னோடனே அங்கே இருக்க ப்ரொஃபஸர் என்ன தான் உனக்கு வலிக்குது, இப்போ என்ன உனக்கு பிரச்சனை உனக்கு, அதுவா சார் எனக்கு ஏதேதோ வலிக்குது, எனக்கு உடம்பெல்லாம் வலிக்குது அப்படின்னோடனே என்ன பண்ணீங்கன்னு மேடம் உங்களுக்கு உடம்பு வலிக்குது, அதுவா சார் அதான் ஹெல்த்து அதான் அந்த ஃப்ரீசர் ஏரியாவில் மாட்டிக்கிட்டேன்ல அப்போயிலேருந்தே எனக்கு இந்த மாதிரி தான் சார் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னோடனே ஒயன் ஓகே தானே நீ டாக்டர்கிட்டலாம் போனல அப்படின்னு ரொம்ப எல்லாருமே கேர் பண்ணுறாங்க. அப்போ வந்து நான் ஓகே தான், பட் எனக்கு இப்போ ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன், அதனால நான் வீட்டுக்கு போட்டா அப்படின்னோடனே வீட்டுக்கா இல்லை ஹாஸ்டலுக்கு, சரி போயிட்டு வா ஹாஸ்டலுக்கு போயிட்டு வா அப்படின்றாங்க. நம்ம ப்ரொஃபஸரும் விட்டுட்டாரு. உடனே ஒயன் பஸ் பிடிச்சி போகிறா. எல்லாரும் பஸ் ஏறுற வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க. அவள் போனால் மேடம் வந்து ஹாஸ்டலுக்குலாம் போகல, டேங்கோட வீட்டுக்கு தான் பஸ் ஏறியிருக்கா.
அப்போ வந்து பஸ்ஸில் போயிட்டுருக்கா. இன்றைக்கி என்கிட்ட நீ தப்பிச்சிருவேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு ஓடுறா. கரெக்டாக பஸ் அந்த ஸ்டாப்புக்கு வந்துருச்சு. ஒயின் ஏறி போயிட்டா. வியோட அந்த ஹவுஸ் ஏரியாவுக்கு வந்தோடனே பஸ்ஸில் இருந்து இறங்கி கடகடன்னு அவன் வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போகும்போது டே வந்து யோசிச்சுட்டே இருக்கான், ஒயனை விட்டு தள்ளி இருக்கிறதான் டே ஒயனுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். அந்த டைமில் டோரை நாக் பண்ணுற சவுண்ட் கேட்குது. ஐயோ, இந்த டைமுக்கு யார்? ஓ, ஃபுட் ஆர்டர் பண்ணியிருந்தேனா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவை குளிச்சுட்டு வந்திருப்பான். அப்போ தான் குளிச்சுட்டு இருந்திருப்பான் யோசிச்சுக்கிட்டே. அப்புறம் சும்மா அந்த ட்ரெஸ் மட்டும் போட்டுட்டு வரான். வந்து ஓப்பன் பண்ணுறான் கதவை. பார்த்தோன்னு ஒயன் அப்படின்னு சொல்லி ஒயன் கத்துறான். அதே மாதிரி டேவும் ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். பார்த்தா முன்னாடி பட்டன்ஸ் போட்டிருக்க மாட்டான். ஸோ வந்து பேர் பாடியோட அந்த கீழே அந்த ஷார்ட்ஸோடு நின்றுட்டு இருந்திருப்பான். மேலே அந்த குளிக்கிற பாத்து போட்டிருப்பான் பைஜாமா. பட் இருந்தாலும் முழுசாக கவர் பண்ணிக்க மாட்டான். ஸோ இது பார்த்து ரெண்டு பேரும் கத்திட்டு சார் சார் மறைங்க சார்னோன்னு ஒயன் உன்னை யார் இந்த டைமுக்கு வர சொன்னது? உனக்கு கிளாஸ் தானே அங்கே, நீயே இங்கே வந்த அப்படின்னோன்னு, சார் என்ன சார் நீங்கள் வருவீங்களான்னு கேட்டேன், அதுதான் நீங்கள் வரல, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னாங்க. ஸோ சாருக்கு உடம்பு சரியில்லைன்னா ஆஸ் அ ஸ்டூடெண்ட் நான் வந்து கேட்காம இருக்க முடியுமா சார்? ஒயன் நீ என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுற, அதுக்கு தானே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் யோசிச்சுட்டு, சார் அது வந்த கெஸ்ட்டுக்கு ஒரு தண்ணி கூட கொடுக்க மாட்டிங்களா என்ன அப்படின்றா. ஒயன் எனக்கு ஒன்றும் புரியல, இப்போ எதுக்கு இந்த மாதிரி ஸ்வீட்டாக நடந்துக்கிற ட்ரை பண்ணுற? சார் ஸ்வீட்டாலாம் இல்லை சார், அண்ட் என்னால் தானே இன்றைக்கி ஃப்ரீசர் ஏரியாவில் நீங்களும் மாட்டிக்கிட்டீங்க, அதுக்கு கைமாத்தான் வச்சுக்கோங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்காக வாங்கிட்டு வந்த மெடிசன்ஸ்லாம் எடுத்து வைக்கிறான். உண்மையிலுமே டே கொஞ்சம் கோல்டு தான். ஸோ எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கா. அப்படியே டே அதை பார்க்குறான். அந்த டைமில் ஒயன் அப்படியே உட்காந்துட்டு இருக்கும்போது, சரி ஓகே குடிக்க உனக்கு என்ன வேணும், வீட்டுக்கு வந்துட்டு அதுக்காகவாவது இதாக கொடுக்கணும்ல. அதுவா சார், எனக்கு ஸ்ட்ராபெரி மில்க்னால் ரொம்ப பிடிக்கும், கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். டே வந்து அப்படியே அவளை பார்த்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் அங்கே இருக்க ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக அந்த மில்க் தான் இருக்குது, ஸ்ட்ராபெரி மில்க் இருக்குது, அண்ட் வந்து ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் தான் ஃபுல்லாக இருக்குது. அண்டு க்ராசரி ப்ளேஸை வந்து ஓப்பன் பண்ணுறாரு. அந்த இடத்துல பார்த்தா ஃபுல்லாக ராமியான், அதாவது அப்போயே இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் தான் இருக்குது, வேறு எதுவுமே சமைக்கிற மாதிரி திங்ஸ் எதுவுமே இல்லை. இது ஒயன் கவனிக்கிறா. சார் நீங்கள் வீட்டில் தனியாக இருக்கீங்க அப்படின்னோடனே டே அவனோட ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு, எதுக்கு இப்போ நீ கேட்குற அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு சார் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, எல்லாமே இன்ஸ்டன்ட் ஃபுட்டாக இருக்கே, சமைச்செல்லாம் சாப்பிட மாட்டிங்களா அப்படின்னோடனே, இல்லை எனக்கு சமைக்க வேண்டிய அவசியம் இல்லை, மார்னிங் வரதே லேட்டாக தானே ஆகுது. ஸோ மார்னிங் இன்ஸ்டண்ட்டாக சமைச்சிட்டேன்னா கொஞ்சம் சீக்கிரம் நான் மியூசியம் வந்துடுவேன். அண்ட் நைட்டு நான் வரத்துக்கு ரொம்ப டிலே ஆகிறதுனால வந்து ஜஸ்ட்டு ஹாட் வாட்டர் போர் பண்ணேன்னா நூடுல்ஸ் ரெடி ஆயிரும். ஸோ இதுதான் நல்லாயிருக்கும், ஈஸியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டே பாட்டுக்கு ஒயனுக்கு செஞ்சிட்ருக்கான். அப்போ வந்து சார் எனக்கு இன்ஸ்டன்ட் ராமியன் வேணாம், ஏதாவது சமைப்போமா அப்படின்றான். அப்போ டே அவளை பார்த்துட்டு, என்ன ஐடியாவில் நீ வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, சார் ஒரு ஐடியாவும் இல்லை, உங்களுக்கு உடம்பு சரியில்லை, இருங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன் ஏரியாவுக்கு போகிறா. அங்கே கொஞ்சம் திங்ஸ் இருக்குது, அதாவது இந்த டொமேட்டோ அப்புறம் ஆனியன் அந்த மாதிரி சின்ன திங்ஸ் இருக்குது. தென் கொஞ்சம் சூப்புக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் இருக்குது. ஏன்னா அவனுக்கு கோல்டு இல்லை, ஸோ அதனால் ஒயன் போயிட்டு அவனுக்காக சமைக்க ஆரம்பிக்கிறா. அவன் மெதுவாக சமைச்சிட்ருக்கா. லைக் வந்து பொறுமையாக திங்ஸ் எல்லாம் கட் பண்ணி அதை பார்த்து செஞ்சிட்ருக்கா. அவ்வளோ லவ்வாக அவ்வளோ பியோர் ஹார்ட்டோடு சமைச்சிட்ருக்கா. டே அதை பார்த்துட்டு, எனக்காக இதுக்காக நீ இதெல்லாம் செய்யணும் ஒயன்? ஒன்று மாதிரி ஒரு நல்ல பொண்ணையா அந்த டேயாங் கொலை பண்ண சொன்னான்? என்னவா இருந்தாலும் நான் அவ்வளோ மோசமான ஆள் இல்லை, நான் உனக்கு டிசர்வ் இல்லை ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மைண்டுக்குள்ளே யோசிச்சுட்டு, ஒயன் ரெடியா இல்லையா, எனக்கு எதுவும் வேணாம் அப்படிங்கும்போது, இருங்க சார் முடிஞ்சு அதோ முடிஞ்சு பிளேட்டிங் பண்ணியாச்சு, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் அப்படின்ட்டு எடுத்து வந்து முன்னாடி வைக்கிறா. பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்குது, ப்ரிட்டியாக இருக்குது அந்த பிளேட்டிங்கே பார்க்க. ஸோ டே வந்து எடுத்து வாயில் வைக்கிறாரு. சரியான ஷாக்கு, பிகாஸ் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ஒயின் சமைப்பானே அவருக்கு தெரியாது. ஒயின் வந்து என்ன வந்தால் ஸ்காலர்ஷிப்க்கு அங்கே போய் படிக்கிற பொண்ணு தான். ஸோ இந்தியன் கேர்ள் கொஞ்சம் ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணலாம் தெரியும். நம்ம இந்தியன் ஸ்டைலில் அவளுக்கு செஞ்சு கொடுத்துருப்பா. டே சாப்பிட்டு பார்த்துட்டு, ஒயன் என்ன சூப் இது,
நான் இன்ன வரைக்கும் இந்த மாதிரி டேஸ்ட் பண்ணதே இல்லையே அப்படின்னோடனே, சார் இது எங்கள் இந்தியாவில் ஸ்பெஷல் சூப், ஒன்றும் இல்லை வெஜ்ஜி சூப் தான், பட் கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் எங்களோட இந்தியன் ஸ்டைலில் நாங்கள் ரெடி பண்ணேன் அப்படின்னு சொன்னோன்னே, பையன் உண்மையுமே ஆசமாக இருக்குது, ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு மெஸ்மர் அதில் அப்படியே மயங்கி போயிட்டார் சார். ஸோ அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்காரு. ஒயனும் டேவும் அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. டேக்கே தெரியாமல் டே கூட ஒயன் கூட டே வந்து ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டு இருக்கான். அப்படியே பேசிகிட்டே இருக்காங்க. ஸோ வந்து டைம் ஆகுது. சார் நான் கிளம்புறேன் அப்படிங்கும்போது, இரு ஒயன் நானே உனக்கு கேப் புக் பண்ணி தரேன் அப்படின்னோடனே, இல்லை சார் நான் பஸ்ஸில் தான் வந்தேன், நான் பஸ்லேயே போய்க்கிறேன், கேபுக்குலாம் காசு என்கிட்ட இல்லை, இப்போ மட்டும் கேபுக்கு கேட்டேன் எங்கள் வீட்டில் எனக்கு கொண்டே போட்டுருவாங்க அப்படின்னோடனே, இல்லை நான் பே பண்ணிடுறேன். இல்லை சார் தேவையில்லை அப்படின்னோடனே, இங்கே தான் பக்கத்தில் தான் இருக்குது, நான் நடந்தே போயிடுவேன் அப்படின்னோடனே, பக்கத்தில் இருக்கா, நடந்து போறியா, அதுவும் இந்த அன்டைமில்? அன்டைம் தான், அதுக்கு என்ன பண்ணுறது சார், போய் தான் ஆகணும் அப்படின்னோடனே, சரி ஓகே இரு நான் வரேன் அப்படின்னோடனே, சார் நீங்கள் எதுக்கு? இல்லை நான் வரேன், எனக்காக தானே வந்தேன். ஆமாம் சார் உங்களுக்காக தான் வந்தேன் அப்படின்னோடனே, அதாவது எனக்கு ஹெல்த் இஷ்யூன்றதுனால பார்க்க வந்தேன். ஆமாம் சார் அதுக்காக தான் வந்தேன் அப்படின்னோடனே, ஓகே நான் கிளம்பி வரேன், வெயிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் ரெடியாக போயிட்டார். ஓயன் அப்படியே சுற்றி பார்த்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு, ஓகே எல்லாம் பக்கா நம்ம ஐடியா படி தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சார் அப்படின்ட்டு, இவ்வளோ டிலே பண்ணுறீங்க, பொண்ணுங்க கூட இவ்வளோ லேட் ஆக்க மாட்டாங்க அப்படின்னு பார்த்தா, இறங்கி வரோம். பார்த்தா செம்ம அழகாக நீட்டாக கோட்லாம் போட்டு ரொம்ப அழகாக வரான். ஒயன் பார்த்துட்டு, யாருடா நீ இவ்வளோ அழகாக இருக்கு? ஒயன் மயங்கிறாதடி, என்கிட்ட மயங்கிறாத, சரியான மாயாஜாலக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மைண்டில் யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ வந்து இறங்கி வரான். சார் நைட்டு இப்போ என்னை அடுத்து 2 ஸ்டாப் தள்ளி இருக்குது, என்னோடய ஹாஸ்டலில் கொண்டு போய் விடுறதுக்கு கோட் சூட்லாம் தேவையா என்ன அப்படின்னு. இல்லை ஒயன் அது இதை தவிர நான் எதுவும் வேர் பண்ண மாட்டேன், வீட்டில் தான் போட்டுக்கிற மாதிரி தான் ட்ரெஸ்ஸஸ் இருக்குது, வெளியே கொண்டு போடுற மாதிரி கேஷுவலான ட்ரெஸ்ஸஸ்லாம் இல்லை. ஓஹோ இப்போ தான் தெரியுது நீங்கள் மிஷின்னு. ஒயன் அது இல்லை பரவாயில்ல வாங்க அப்படின்னு சொன்னோன்னே, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நைட் டைமில் அப்படியே போயிட்டுருக்காங்க, ஹார்ன் ரிவர் சைடு நடந்து போயிட்டுருக்காங்க. ஹார்ன் ரிவர் சைடு அப்படியே பார்த்துட்டு, இங்கெல்லாம் என் லவர் கூட வரணும்னு நான் நினச்சேன் அப்படின்னு ஒயன் சொல்கிறா. அப்பட்டே அப்படியே பார்த்துட்டு, இங்கே நம்ம வந்திருக்கோம் ஒயன் அப்படின்னு சொல்லி மைண்டில் யோசிச்சு பார்க்குறாரு. பிகாஸ் பாஸ்ட்டு, அதாவது ஹிஸ்டாரிக்கல் பீரியட், அந்த பாஸ்ட் டைமில் ஒயனும் டேவும் இந்த இடத்துல தான் மீட் பண்ணியிருப்பாங்க. அதாவது அடிக்கடி மீட் பண்ணுவாங்கன்னு சொன்னேன்ல அந்த 1 இயரில், அந்த டைமில் இந்த மாதிரி ஹார்ன் ரிவர் சைடு அதிகமாக மீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதே இந்த பக்கம் தான் நடந்து போயிட்டே பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. பட் அப்போ ஒயனுக்கு லவ் இருந்திருக்காது, டேக்கு லவ் இருந்திருக்கும். ஸோ இப்போயும் அதே கான்செப்ட் தான், ஒயனுக்கு எந்த லவ்வும் இல்லை, ஒயன் வந்து அவர்கிட்ட கொஞ்சம் நல்ல பேர் எடுக்கணுன்ற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கா. பட் டேக்கு வந்து அந்த லவ் இருக்குது. அப்பயும் சரி இப்பயும் சரி, இது மட்டும் மாறலல்ல, நான் தான் உன் மேலே ஃபாலோ ஆகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கான். ஏதோ ஒயன் பாட்டுக்கு எதுவும் கண்டுக்காமல் ஜாலியாக போயிட்டுருக்கா. பட் என் தலையெழுத்து உங்கள் கூட நான் நடந்து வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு பேசிட்டு போயிட்டுருக்கா. சார் இதெல்லாம் ஃபன்னு தான், இதுக்குன்னு நாளைக்கு மியூசியமில் வச்சு என்ன செஞ்சிடக்கூடாது, ஓகே? அண்டு இதை பற்றி யார்ட்டையும் சொல்லிடாதீங்க அவனுக்கு. அதே தான் ஒயன் நானும் சொல்ல வந்தேன், தயவு செஞ்சு நீங்கள் இங்கே ஒரு வீட்டுக்கு வந்ததெல்லாம் யார்ட்டையும் சொல்லிடாது அப்படின்னோன்னே, ஓகே சார் அப்படின்னோன்னே, அண்ட் ஆல்சோ என்னை அப்படி பார்த்ததையும் யார்ட்டையும் சொல்லிடாத. ஓகே சார் அதெல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னோன்னே, சரின்னு சொல்லிட்டு இப்படியே போயிட்டுருக்க வழியில் ஒயன், எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னோன்னே, இப்போ தானே அப்படிங்கும்போது தான் யோசிக்கிறாரு. பிகாஸ் டே மட்டும் தான் சாப்பிட்ருப்பாரு, ஒயன் வந்து ஜஸ்ட் அந்த ஸ்ட்ராபெரி மில்க் மட்டும் தான் குடிச்சிருப்பா. அந்த டைமில் அங்கே கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ஸ், அதாவது கொரியாவில் இருக்கும்ல 24 ஹவர்ஸுமே கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ஸ் இருக்கும்ல, ஸோ அதே மாதிரி ஸ்டோர் ஓப்பனில் இருக்குது. அங்கே போய் பார்க்குறான், அதே மாதிரி இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் தான் இருக்குது. சார் எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னோடனே, சரி ஓகே சாப்பிட்லாம், இரு நானே பே பண்ணுறேன். ஓகே சார் அப்படின்னோடனே, இங்கேயும் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை, ஓகே தானா? எனக்கு ஓகே தானா, உங்களுக்கு ஹெல்த்துக்கு தான் சொன்னேன், எனக்கு இது பிரச்சனை இல்லை அப்படின்னதுக்கு, அப்போ எனக்காக தான் நீ சமைச்சியா? உங்களுக்காக தான் சமைச்சேன் அப்படின்னோன்னு டே ஒரு மாதிரி பார்த்துட்டு சரின்னு சொல்லி அந்த ராமியனை வாங்க போகிற டைம் ஒயன் அந்த இடத்தையே பார்த்துட்ருக்கா. அந்த ஹார்ன் ரிவர் சைடே அது பக்கத்தில் தான் இருக்குது இந்த ஹோட்டலும், தென் அந்த கன்வீனியன்ஸ் ஸ்டோரும். அங்கே உட்காந்தா நல்லா வியூ பார்க்கலாம் அந்த மாதிரி. ஸோ சாப்பிட்டுட்டே ஒயன் பாட்டுக்கு பேசிகிட்டே இருக்க, பிளான்னு இந்தியா இந்த மாதிரி இருக்கும், எங்கள் ஃபேமிலி அப்படிப்பட்டவங்க இப்படிப்பட்டவங்கன்னு என்னமோ பேசிகிட்டு இருக்கா. டே எதுவுமே காதில் வாங்கலை. அப்போ எப்படி வந்து ஒயனை மெஸ்மரைஸ் ஆகி பார்த்துட்டு இருந்தானோ, ஸ்டில் அதே லவ்வோடு அதே மாதிரி பார்த்துட்ருக்கான். பட் டேயோட மனசு அவகிட்ட போகாத, நீ அவகிட்ட போனால் தான் அவளோட மரணம் நிச்சயிக்கப்படுது, தயவு செஞ்சு வேணாம் அப்படின்ற மாதிரியே சொல்லுது. பட் டேயோட ஹார்ட் அதை ஏற்றுக்க மாட்டேங்குது.
அவனோட மைண்டும் ஹார்ட்டும் ரொம்ப பெரிய போரே நடத்திட்டுருக்கு. பட் அவரோட மனசு அதில் வின் பண்ணி எப்பயுமே ஒயனை மட்டுமே பார்த்துட்ருக்கு. அது மட்டும்தான் அவருக்கு தோணுது. பட் இப்போதைக்கு ஒயனை பாதுகாத்தா மட்டும் அவருக்கு போதும். அது மட்டும்தான் அவரோட மைண்டில் இருக்குது. ஸோ இதே மாதிரி போகுது. ஒயனை பேசிகிட்டே அப்படியே போகிறா. அவரோட ஹாஸ்டலுக்கு போய் ஒயனை வந்து ட்ராப் பண்ணிட்டு டே வந்து திரும்பி போகிறாரு. திரும்பி போகும்போது அப்படியே ஒயனோட அந்த ஹாஸ்டல் அப்படியே பார்த்துட்டு போகிறாரு. ஒயன் வந்து இது மேலே நின்று பார்த்துட்ருக்கா. ஸோ மார்னிங் ஆகுது. மார்னிங் ஆனோடனே ஒயன் வந்து டேக்காக கொஞ்சம் திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரா. அதாவது நேற்று நிறைய திங்ஸ் எடுத்துகிட்டு வர வேண்டியது இருக்கும். அது எடுத்துகிட்டு வராமல் வந்திருப்பா. ஸோ இன்றைக்கி அந்த அசைன்மெண்ட்டு கூடயே அந்த டேக்கு கொடுக்க வேண்டிய சில திங்ஸ், அதாவது சாப்பாட்டுக்கு எல்லாம் ரெடி பண்ணுற திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருப்பா. டே இதை கவனிக்கிறான். கவனிச்சுட்டு அப்படியே கேபினுக்கு கூப்பிட்றான், ஒயனை விட்டு அனுப்புங்கன்னு. சரின்னு சொல்லிட்டு இவ்வளோ சிரிச்சுக்கிட்டே பரவாயில்ல இந்த லெவலுக்கு வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேபினில் அவளோட திங்ஸ், அதாவது அவளோட ப்ராஜெக்ட்ஸ் அசைன்மெண்ட்ஸ்லாம் வச்சுட்டு அந்த திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு இதெல்லாம் நீங்கள் சாப்பிடணும் அண்ட் இதெல்லாம் நீங்கள் சாப்பிடக்கூடாது, இந்த கோல்ட் டைமில் இது சாப்பிட்டா சரியாக இருக்கும், அது சாப்பிட்டா சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கா. சொல்லிகிட்டு இருக்கும்போது டே ஒயன் அப்படின்னு ஒரு சவுண்ட் விடுறாரு. சரியான கோவம் ஆயிடுச்சு அவருக்கு. அப்படியே எதுக்கு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க, நான் உன்கிட்ட கேட்டேனா, இந்த மாதிரி எனக்கு பண்ணணும் உங்ககிட்ட நான் கேட்டேனா, இந்த மாதிரி தேவையில்லாத வேலைலாம் வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோவேன், ஸ்டூடெண்ட்னு கூட பார்க்க மாட்டேன், வெளியே துரத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷவுட் பண்ணுறாரு. அப்போ வந்து என் கூட இருக்க வரைக்கும் உனக்கு ஒன்றும் போல் இருக்கு எனக்கு அப்படிங்கும்போது, ஆல்ரெடி தான் உனக்காக இறந்துட்டேன் நேட்டே அப்படின்னு சொல்லி ஒயன் சொல்கிறா. டே வந்து அப்படியே ஒயனை வியோடாக பார்க்குறாரு. இந்த ஜென்மத்திலே நான் உன்னை விட்டு விலகி இருக்கணும் தான் நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே டேக்கு சரியான ஷாக். அப்படியே பார்க்குறாரு ஒயனை. ஒரு தடவை உனக்காக உயிர் விட்டேன்ட்டே, இந்த தடவை அப்படின்னு சொல்கிறான். ஸோ இதுக்கு மேலே என்ன நடக்குதுன்றதெல்லாம் நாளைக்கு எபிசோடில் பார்த்துடலாம். அண்டு தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங். இதே மாதிரி கீப் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. நான் 1-2 பேர் லைக்ஸ் போட்டாலும் எனக்கு அது ரொம்ப ஹாப்பி தான். நான் கண்டினியூ பண்ணுவேன் இந்த ஸ்டோரியை. இது கொஞ்சம் நல்லா தான் போகும். இதுக்கு மேலே ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இன்னும் இருக்குது. இதுவே ஃபுல் ஸ்டோரி கிடையாது. ஸோ இனிமேலும் ஒரு மாதிரி எமோஷனல் கனெக்டோடு போகும்னு நான் நினைக்கிறேன். ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் தயவு செஞ்சு சொல்லுங்கடா, இது மாற்றிக்குங்கக்கா, அது மாற்றிக்குங்கக்கான்னு. பிகாஸ் எனக்கு எதுவும் மிஸ்டேக் இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. சில விஷயம் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால், என்னோடய வே ஆஃப் டாக்கிங் வந்து என்னோடய ஸ்டோரி லைன் ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் அது சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அண்டு தேங்க்யூடா. அன்யாங், பை பாய், நாளைக்கு பார்க்கலாம்.